வணக்கம் மக்களே. தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. நேற்று தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் வேலூரில் ஒரு பிரம்மாண்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். மிகப்பெரிய ஒரு ஆரவாரம், மிகப்பெரிய அளவில் மக்கள் கூடியிருந்தாங்க. பல்வேறு கெடுபிடிகள், முதலமைச்சரை பார்த்து உங்களுக்கு மனசாட்சி இருக்கா முதலமைச்சர் அவர்களே, ஸ்டாலின் சார் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் விஜய் ஒரு ஆக்ரோஷமான பேச்சை கேட்டிருக்காரு. திமுக அப்படின்னாலே உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய கூட்டணி பார்த்திங்கன்னா ஊழல், கொள்ளை, மக்களை ஏமாற்றுவது தான் உங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. மேலும் நீங்கள் ஒரு கல்லாப்பட்டி கூட்டணி திமுக அப்படின்னு ஒரு கடுமையான தாக்குதலை முதல்வர் மேலேயும் வச்சுருக்காரு, திமுக மேலேயும் வச்சுருக்காரு. ஸோ இப்படி ஒரு தொடர்ச்சியான ஒரு அரசியல் களம் அதிரடியாக போயிட்டுருக்கு. காங்கிரஸ் இன்னமும் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கலை. கேசி வேணுகோபால் முதல்வரை சந்தித்து ஒரு கடிதத்தை கொடுத்துருக்கார். அந்த கடிதத்தை பார்த்த உடனேயே முதல்வருடைய முகம் சுண்டி போயிடுச்சு, முதல்வருடைய முகம் மாறிடுச்சு. அப்படிங்கிற நிலையில் முதல்வர் அந்த பேச்சிலேயே பாதியில் எழுந்து போய் கனிமொழியை கூட்டு பேசியிருக்கார். அதாவது அதற்குண்டான அந்த கடிதத்தில் கொடுக்கப்பட்ட தகவல்களுக்கான பதிலை கேசி வேணுகோபால்கிட்ட முதல்வர் சொல்ல தயாராக இல்லை, கனிமொழி மூலமாக சொல்லிடும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பேச்சிலேயே பாதியிலேயே எழுந்து போய்விட்டார். இது நாம் தீர விசாரித்து சொல்லக்கூடிய விஷயம். முதல்வர் எழுந்து சென்ற பிறகு கேசி வேணுகோபால்கிட்ட பதிலை சொல்லியது கனிமொழி தான். இப்படி தொடர்ச்சியாக அரசியல் களம் சூடுபிடிச்சிருக்கு. திமுக முதல்ல சென்று அந்த கோரிக்கையை பட்டியலை வைத்தது பார்த்திங்கன்னா காங்கிரஸ். டிசம்பர் 5ஆம் தேதியே காங்கிரஸ் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை, கிறிஸ் ஜோடங்கர், ராஜேஷ்குமார் எல்லாரும் போய் அந்த போட்டியிடக்கூடிய தொகுதிகள், நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதி பட்டியலை முதலாவதாக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி என்ற அடிப்படையில் முதல்வரை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். ஆனால் காங்கிரஸ் முதலாவதாக அழைக்கப்பட்டதா? இன்னும் அழைக்கப்படலை. முதலாவதாக அழைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அடுத்து பார்த்திங்கன்னா நேற்று மதிமுக பேசியிருக்காங்க, இன்றைக்கி கம்யூனிஸ்ட் பேசுகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள்லாம். முதலாவது கொடுத்த காங்கிரஸை இன்னமும் திமுகவுக்கு கூப்பிட்டு பேசணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நாகரிகம் கூட இல்லை. ஆனால் ராகுலை பார்த்து நண்பா, சகோதரா அப்படின்னு சொல்லி முதல்வர் கதை விட்டு கொண்டிருக்கிறார். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுக கூட்டணி பிதுங்கி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தேமுதிக வந்திருக்கு. தேமுதிகவை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேஸ்ட் லக்கேஜ். தேமுதிக ஒரு வேஸ்ட் லக்கேஜ், இதை எதுக்கு தலைவர் சேர்த்தாரு அப்படின்னு சொல்லி திமுக காரனே பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்குது? ஸ்டாலின் உண்மையிலே தொகுதி மாற போகிறாரா? கூட்டணியில் இப்படி டவுன் பஸ்ஸில் ஆளை சேர்த்த மாதிரி சேர்த்துக்கிட்டே போனால் சேராட்டில் ஆளை ஏற்றுவான் பார்த்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு ஆட்களை ஏற்றி கொண்டே போனால் என்ன ஆகுறது? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தமிழக அரசியல் களம் கடுமையாக சூடுபிடிச்சிட்டு மார்ச் 13ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையர்கள் தங்களுடைய தேர்தல் தேதியை அறிவிக்க போகிறாங்க. அதற்கு முன்பு தமிழகத்தில் அவங்க ஒரு சுற்றுப்பயணம் செய்ய போகிறாங்க. முக்கிய தமிழக அரசு அதிகாரிகள், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் போன்றவர்களெல்லாம் சந்தித்து பேச போகிறாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிகளில் தீவிரமாக இருக்குது. இந்த பக்கம் திராவிட கட்சிகள் கூட்டணியை அமைப்பது, கூட்டணியை முறைப்படுத்துவது, தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு திமுகவுடைய இந்த நடவடிக்கைகள் அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சேராட்டில் பயணம் பண்ணுற மாதிரி தான். அதாவது ஒரு சேராட்டை, உதாரணத்துக்கு இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போரூர்லேருந்து பூந்தமல்லிக்கு ஒரு சேராட்டை போகுது, இல்லை போரூர்லேருந்து கிண்டிக்கு ஒரு சேராட்டை போகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த சேராட்டில் அதிகபட்சமாக நல்லா போச்சுன்னா ஒரு 5-6 பேர் ஏறலாம். ஒரு நல்ல ஒரு 6-7 பேர் போகலாம். எப்படியும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 பேரையாவது ஏற்றுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை தான் ஏன்னா அது மோசமான நிலையை நம்ம சொல்கிறத விட அவருக்கு வருமானம் வேணும். ஆட்டோக்காரர் அவர் வயிற்று பிழைப்புக்காக கூட 4 பேரை ஏற்றுறேன், ஆளுக்கு ஒரு 10 ரூபா தருவான், 20 ரூபா தருமா, பொழப்பு ஓட்டலான்னு சொல்லி அவர் வண்டி ஏற்றுறாரு. பட் அதே நிலைமை தான் இங்கே திமுகவில். யாரை போனாலும் கூட்டணியில் சேர்த்த கதை தான். அதான் நேற்று நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் பேசினார் இல்லையா, அண்ணா அறிவாலயம் பக்கம் நிழலுக்கு கூட ஒதுங்காதீங்க, கூட்டணின்னு பிடிச்சி உள்ளே இழுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே அது ஒரு பக்கம் ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் அதில் அர்த்தம் புதிந்திருக்கு. அவர் சொல்வது 100க்கு 100% ஒரு சரியான விஷயம். அதாவது திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான விஷயமே கிடையாது. எத்தனை கட்சியை தான் நீங்கள் கூட்டணியில் சேர்ப்பீங்க? எத்தனை கட்சி போகுது?
காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, இடது கம்யூனிஸ்ட் இருக்காங்க, வலது கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, விசிக இருக்காங்க, மதிமுக இருக்காங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்காங்க. எத்தனை கட்சி, இப்போ தேமுதிக வரை எத்தனை கட்சி தான் நீங்கள் சேர்ப்பீங்க? ஸோ அப்போது இந்த திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து ஒரு ஆலமரம், நாங்கள் ஒரு 72 கால ஆலமரம் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் கிடையாது. திமுக ஆலமரம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு ஒரு வேப்பமரம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. ஏன்னா திமுகவுடைய தாங்கி பிடிக்கக்கூடிய கட்சிகளாகத்தான் காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள் போன்ற கட்சிகள்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களை வைத்து கொண்டு தான் திமுகவில் வண்டி ஓட்ட முடியுங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. அந்த இடத்துல நான் என்ன பார்ப்பேன்னா, எடப்பாடியை நான் பாராட்டுவேன், சீமானை மிகப்பெரிய அளவில் பாராட்டுவேன். அவங்களில் யாரு கூடயுமே எடப்பாடிக்கெலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலம் இல்லை ஒரு அப்படின்னா கூட அவர் இன்னும் களத்தில் இருந்து சாதித்து கொண்டிருக்கார். கடந்த 2021 தேர்தலில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையில் இருக்கின்ற வெற்றி சதவீதத்தை பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு. நூலிலையில் தான் அதிமுக ஆட்சியை விட்டுருச்சு, மிக மிக குறைவு. இப்போ மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கு எதிராக இருக்குது. தினசரி நாளிதழ்கள், தினமலர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக விளம்பரம் வருது. தினமலரில் பக்கம் பக்கமாக திமுக விளம்பரம் கொடுக்குறாங்க. அது திமுகவுடைய சாதனைகளை போட்டு ஒரு பக்கம் எடுத்திங்கன்னா 2 பக்கம் ஃபுல் ப்ளோ விளம்பரம் தான் வருது. ஸோ அந்த அளவுக்கு திமுகவிற்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய அளவு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். விஜயுடைய அரசியல் பிரவேசம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை திமுகவுக்கு ஏற்படுத்துங்கிறதையும் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுக கூட்டணி புதுங்கி வளைஞ்சிட்டு இருக்கு. இன்னமும் கட்சிகளை சேர்த்தா என்ன ஆகிறது? காங்கிரஸ்கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் நாங்கள் கட்சிகளை சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா, காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அவர்கள் சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய முதல்வருடைய இல்லத்துக்கு போய் பேசியிருக்காரு. இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து ஒரு 35 நிமிடம் வந்து நடந்திருக்கு. இந்த சந்திப்பில் போன உடனேயே KC வேணுகோபால் ஒரு சீல் வைத்த கவரை எடுத்து முதல்வர்கிட்ட கொடுத்துருக்கார். இந்த கவரில் ராகுல் காந்தியுடைய ஒரு கடிதம், ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கடிதத்தை படித்து பார்த்த முதல்வர் ஸ்டாலினுடைய முகம் இறுகியது, சிவந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அந்த கடிதத்தில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு குறைந்தது 39 தொகுதிகள் வேண்டும், குறைந்தது 39 தொகுதிகள் வேண்டும், 6 மேயர்கள், எங்களுக்கு 6 மேயர் பதவி கொடுக்கணும், மேலும் வந்து 2 ராஜ்யசபா சீட்டுகள் கொடுக்கணும், உள்ளாட்சி தேர்தலில் பிரதிநிதித்துவம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை ஒரு சகோதரர் தானே சொல்கிறாரு. ஸ்டாலின் எங்கே பார்த்தாலும் எங்கள் சகோதரர், அவர் அண்ணனுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு. தம்பியோட இந்த ரெக்வஸ்ட்டை பார்த்த அண்ணனுக்கு முகம் செவந்து போச்சு. உண்மைன்னு பார்த்தீங்கன்னா அதான். இதை பார்த்த உடனே அவர் வந்து என்ன பேசுகிற அப்படின்னு அவருக்கு வாய் வரல. உடனே இந்த பேச்சில் பாதியிலேயே அவர் எழுந்து சென்று விட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எழுந்து சென்ற முதல்வர் கனிமொழி அழைத்து வந்து பேசியிருக்காரு. அதாவது இது ஒரு மிக முக்கியமான விஷயம். KC வேணுகோபால் வந்து பேசுகிறாரு. இதில் தமிழக காங்கிரஸுடைய தமிழக மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த பேச்சில் பங்கேற்கலை, அவருக்கு கூப்பிடலை. ஸோ இது வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஒரு கூட்டணி நடக்க போது அந்த மாநிலத்துடைய தலைவர் இல்லாமல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா, அப்போ செல்வ பெருந்தகை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை எந்த அளவில் பார்க்குது அப்படிங்கிறத நீங்கள் இதிலிருந்தே புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை பார்த்த லெட்டரை பார்த்தோன்னே கனிமொழியை கூப்பிட்டு முதல்வர் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு, 39 தொகுதிகளுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதிகபட்சமாக 25 தொகுதிகள் தான் கொடுக்க முடியும், ராஜ்யசபா சீட்டுலாம் இப்போதைக்கு பேச முடியாது, பின்னாடி பார்த்துக்கலாம், அதுக்கெல்லாம் இப்போதை எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது, மிச்சம் எதுக்குமே இப்போதைக்கு வாய்ப்புள்ள ராஜா அப்படின்னு சொல்லி சீமான் வாணியில் சொல்லிட்டாரு. ஸோ இதை கேட்ட கனிமொழி அதை அப்படியே வந்து KC வேணுகோபால்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சந்திப்பு ஒரு 35 நிமிடத்தில் முடிந்து KC வேணுகோபாலும் கிளம்பி போயிடறாரு. KC வேணுகோபால்கிட்ட இருந்து இந்த செய்தி வந்து நேராக காங்கிரஸ் தலைமைக்கு போயிருக்கு. ஸோ இந்த நிலைமையில் கிறிஸ் ஜோடங்கர் வந்து கனிமொழியை சந்தித்து பேசியிருக்காரு. கனிமொழியை சந்தித்து பேசியது வந்து செல்வ பிறந்தகை தரப்பில்
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. காங்கிரஸ் வந்து நாம் அதிகாரப்பூர்வமாக விசாரித்த வரையில் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு, அதாவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அதை வந்து இப்போதைக்கு விட்டுட்டாங்க. அது எங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதிக இடங்களை அவங்க வந்து கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து 39 இடங்கள் வேண்டும், 39 40 இடங்கள் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் திமுக 25 இடங்களுக்கு மேலே ஒரு சீட்டு கொடுக்காது. ஸோ இதுதான் சிக்கல். ஸோ இந்த நிலையில் அவங்களுக்கு வந்து ஆட்சியிலையும் பங்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு, சீட்டும் கிடையாது அப்படின்ட்டாரு. ராஜ்யசபா 2 சீட்டு கேட்குறாங்க, அது இப்போ வாய்ப்பு இல்லை, பின்னாடி பார்த்துக்கிடுவோன்ட்டாரு. மேயர் 6 மேயர் கேட்குறாங்க, அதுவும் கிடையாது. மேலும் உள்ளாட்சி தேர்தலில் பிரதிநிதித்துவம் கேட்குறாங்க, அதுவும் கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இழுபறி காயாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திமுக காங்கிரஸ் கூட்டணி 99% உடைந்து விட்டது. மேம்போக்காகத்தான் இந்த பேச்சு வந்து பேசப்படுதே தவிர உள்ளார்த்த ஆத்ம ரீதியிலான ஒரு இணைப்பு வந்து அங்கே இல்லை. ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்தாலும் காங்கிரஸ் தோற்பதற்கான உள்ளடி வேலைகளை திமுக கண்டிப்பாக செய்யும். அந்த ஜெல் பழைய இணைப்பு இருக்காது. திமுக காங்கிரஸை போட்டு பார்க்கணும்னு நினச்சிட்டாங்க. இந்த மீறி அவங்க கூட்டணி வைத்தாலும் காங்கிரஸ் நிறைய இடங்களில் தோற்கடிக்கப்படும். ஸோ இதன் மூலமாக காங்கிரஸ் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மரியாதையும் காங்கிரஸ் வந்து இழந்துட்டு போகிறோம். இது உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு வந்து மணிசங்கர் ஐயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 21ஆம் நூற்றாண்டின் வாழும் காமராஜர் ஸ்டாலின் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. காமராஜர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் கூட ஸ்டாலினை கம்பேர் பண்ணுறீங்களே மணிசங்கர் ஐயர் அவர்களே, இது வந்து தகுமா? காமராஜர் வந்து கர்ம வீரர், கிங் மேக்கர், அவருடைய தகுதி எங்கே, ஸ்டாலினுடைய தகுதி எங்கே? கொஞ்சமாக நீங்கள்லாம் ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க, காங்கிரஸ்காரனாக இருக்க வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? கர்ம வீரர் காமராஜரை ஸ்டாலின் கூட ஒப்பிடுறீங்களே. உண்மையான காங்கிரஸ்காரர்களும் இதெல்லாம் எப்படி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. காமராஜர்னால் அது ஒருத்தர் தான், எல்லாரும் காமராஜர் ஆக முடியாது. ஒரு ரோட்டில் போகிறவங்கலாம் காமராஜர் ஆக முடியாது. காமராஜர் அப்படின்னா அது ஒருத்தர் தான், அவருக்கு இணையாக யாரையுமே சொல்ல முடியாது. ஸ்டாலின்னா ஒருத்தர் தான், ஸ்டாலினை போல் எல்லாரும் வர முடியாது. அவருக்குன்ற சில தகுதிகள் இருக்குது, அவருக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது ஸ்டாலின் வந்து ஒரு மோசமான தலைவர் அப்படின்னு நம்ம எங்கேயுமே குறிப்பிடலை. அவருடைய ஆட்சி அதிகாரம் அந்த கவர்னன்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான் சரியில்லைன்னு நம்ம குத்தி காட்டுறோம். ஸ்டாலின் வந்து ஒரு மோசமான தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் ஒரு நல்ல மனிதர் தான், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் அந்த கண்ட்ரோல் வந்து தலைமைத்துவ பண்பு கீழே வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது கீழே வரைக்கும் போகணும், அடிமட்ட வரைக்கும் போகணும். நிர்வாகம் விஏஓ வரைக்கும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். அதுதான் ஒரு நிர்வாகம். அப்படி இருந்தால் தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது கடைக்கோடி மக்களுக்கு சென்றடையும். ஸோ அந்த இடத்துல ஸ்டாலின் வந்து தோல்வியடைந்து விட்டார், ஸ்டாலினுடைய அரசு தோல்வியடைந்து விட்டது அப்படிங்கிறது நம்முடைய பதிவாக இருக்குது. ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் திமுக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு ஷேராட்டை போல் கூட்டம் அலமோதுது, மினி பஸ் போல் கூட்டம் அலமோதுது. இன்னமும் கட்சிகளை சேர்த்துக்கிட்டு இருந்தால் யாருக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறாங்க, கூட்டணி கட்சிகளோட எண்ணிக்கை தான் அதிகமாகுமே தவிர திமுகவுடைய அந்த தலைமைத்துவம், திமுகவுடைய அந்த ஒரிஜினாலிட்டியை திமுக படிப்படியாக இழக்க துவங்கிடுச்சு. இப்படி கூட்டணியெல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தால் திமுக வந்து காலம் போக போக அந்த சூரியன் அஸ்தமனமாகி கூட வாய்ப்பு இருக்குது, தன்னுடைய பொலிவை இழக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய பதிவாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.